108 வைணவ தலங்களில் ஒன்றானதும் பிரசித்தி பெற்ற கல்கருட ஸ்தலமாகவும் போற்றப்படுமான கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் திருக்கோயில் மார்கழி மாதம் முக்கோடி தெப்பத் திருவிழாவில் 4ஆம் நாள் நிகழ்ச்சியான கல்கருட சேவை நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ தலங்களில் ஒன்றானதும் பிரசித்தி பெற்ற கல்கருட ஸ்தலமாகவும் போற்றப்படும் திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரங்கள் பாடி வணங்கப்பட்ட ஸ்தலமாகவும் விளங்கும் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயில் கிராமத்தில் அமைந்துள்ள வஞ்சுலவள்ளி தாயார் சமேத சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் கல்கருட பகவான் மூலவராக 6 கால பூஜையுடன் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகிறார். பல்வேறு சிறப்புடைய இவ்வாலயத்தில் மார்கழி மாத முக்கோடி தெப்பத் திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 4ஆம் நாளான இன்று பிரசித்தி பெற்ற கல்கருட சேவை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் இருந்து கல்கருட பகவானை பக்தர்கள் சுமந்து வர அலங்கார மண்டபம் வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து தங்க அன்ன வாகனத்தில் வஞ்சுலவள்ளி தாயாரும் கல்கருடன் மீது சீனிவாச பெருமாளும் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள சுவாமி கல்கருட சேவையானது நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கங்களுடன் வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி விழா நடைபெற்றது.